நிலவழகி, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா திருப்பதி போய் மொட்டை போடுறத வேண்டிக்கிட்டு நாம 2 பேரும் ஒன்னா போனோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு மொட்டைக்கு இன்னொரு மொட்டை அடிக்க முடியாதுன்னு சொல்லி கத்திய தூக்கிக்கிட்டு உங்களை சுள்ளூர்பேட்டை வரைக்கும் துரத்துனாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. என்ன லவ் பண்ணும்போது என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணீங்க, அது இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. வீட்டுக்கு போனா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அப்பா, அத்தை பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்ற பாட்டி. அந்த பாட்டிக்கே தாத்தா மேதாண்டா இருப்பேன். இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. அந்த பொண்ணுலாம் யாருன்னு காட்டுறா, மூஞ்சில ஆசிரியர் அடிக்க. என்ன அவர் பார்க்கவே இல்லையா? ஆனா நான் எல்லார்கிட்டையும் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு சொல்லுவியா? நானும் பார்க்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு ஓவரா ஓட்டிட்டு போற. சார் நீ கண்டினியூ பண்ணா. எனக்கு கல்யாண வயசு தான் வந்துருச்சு. கருமாதி பண்ணதுக்கு அப்புறம் கல்யாண வயசு வந்துச்சு அம்பார் அவருக்கு. என்னாச்சு? என்னங்க இது? இனிமே நம்ம வாழ்க்கையில 2 பேரும் உடம்பால சேரவே முடியாது. இதுக்கு அப்புறம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு டார்லிங். எனக்கும் ஃபீலிங்கா தான் இருக்கு டார்லிங். எனக்கும் தான். என்ன பண்ணலாம் இப்போ? டக்குனு ஐடியா பண்ணா. ஐடியா டார்லிங், அந்த கோழிக்குமார் உடம்புல பூந்துடுறேன், நீ அந்த பூஜை உடம்புல பூந்துரு. அதுக்கப்புறம் நம்ம கட்டி பிடிச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கோழி முட்டை தலையா, யாரை கேட்டு முடிவு பண்ற? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். போடா, செத்து உனக்கு ஜல்சா கேக்குதா? ஒன்னோர்தான் குமாரே. 1 hour யூஸ் பண்றது நான் அவர் செய்யறடா. பாடி டேமேஜ் நம்ம திருப்பி கொடுத்துறோம் குமாரே. சூப்பர்மா, நீ போய் பூஜை உடம்புல ஏறிக்கோ. பன் பன் பன். பூஜா காபா பூஜா. நம்ம பாடி டச் ஆகுதா? இந்த பையன் பாடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா. இனிமே இவனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏ சைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த பாடியை செட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த முடிதான் ரொம்ப கேவலமா இருக்கு. மொட்டையா இருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கும். இந்த முடி வச்சுதான் அந்த பையன் பொழைச்சிட்டு இருக்கான். அவனை விடுமா, நீ வாமா. எவன்டா அது டிஸ்டர்ப் பண்றது? பொண்டாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி கோவம். என்ன கட்டி பிடிக்கிறாரு? நீ வேணா உன் பொண்டாட்டி போய் கட்டி பிடிச்சா. எங்க வெத்துப்பட்டி? ஏமா வெத்துப்பட்டி இருக்கு? எங்க அம்மா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? உங்க அம்மாவா? என் பொண்டாட்டி நான் பேசாம உங்க அப்பா வந்து பேசுவான். போடி. இதே வேண்டா. பொண்ணை கரெக்ட் பண்ணி மாப்பிள்ளைய அவன் பார்த்தா மாமியை கரெக்ட் பண்ணி மாமனார் ஆயிட்டே மாப்பிள்ளை. ஒரு யங்க புருஷன் என்ஜாய் பண்ண விட மாட்டீங்களா? ஏமா இவன் பட்டத்துல ஒரு மிதி மிதி அனுப்பு. போடா. 10 குருத்துல ஏமா ஸ்மோக்கிங் கார்டு போடுறீங்க? கோ கோ கோ. பன் பன் பன். இது வரைக்கும் நம்ம ஆர்டினரி சாமியார்ல இருந்து அகோரி சாமியார் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப பார்க்க போறது செருப்படி சித்தம். செருப்பால் அடிச்சே பேய் ஓட்டுவாங்க. உலகத்துல எத்தனையோ பேர் பேய் ஓட்டுறாங்க, ஆனா இந்த அம்மா பாக்குறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் வருது? நீங்க பேய் பிடிக்கிறவங்கள தான் பாத்திருப்பீங்க. இவங்க பிடிச்ச பேய தாமேல ஏத்தி டான்ஸே ஆடுவாங்க. செல்ஃபி எடுக்க ரூ 100. ஏதோ ஒரு அரசியல் தலைவரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்க. ஏமா இப்ப இது கால்ல போடுற செருப்பை மரத்துல கட்டிக்கிட்டு இருக்கீங்க? சித்தரம்மா பேய் ஓட்டுனவங்களோட ஒத்த செருப்பை இந்த மரத்துல கட்டினா அவங்கள திரும்பிய பேய் பிசா சண்டாது. ஜெய் சித்தரம்மா. சித்தரம்மா வராங்க, சித்தரம்மா வராங்க. ஏண்டா கூடி இருக்கிற கூட்டத்தையும் குடுக்குற பில்டப்பையும் பார்த்தா செருப்படி சித்தரு செம யூத்தா இருக்கும் போல் தெரியுது. பீஸ் சும்மா குல்பி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒன்னும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ப்பா. இதுவா? இதுவும் அந்த படத்துல இருக்குது. ஏண்டா இதெல்லாம் சுருளிராஜன் காலத்துல இருந்து நடிச்சுனுக்குறா. என்னப்பா இது? தோலை சாப்பிட்டு பழத்தை தூக்கி போடுது. வித்தியாசமான பொம்பளை இருக்கா? என்ன வித்தியாசம்? இதெல்லாம் கவுண்டமணி அப்பே பண்ணிட்டாரா. இதெல்லாம் அவர் கேட்க மாட்டான்றதுனால பண்ணுது. சுரு போல அடி வாங்குறதுக்கு எதுக்கு ரேஷன் கடை கியூ மாதிரி நிக்கிறானுங்க? ஏய், இப்பெல்லாம் ரேஷன் கடையில கூட்டம் கம்மிடா. இது மாதிரி சாமியார் கிட்ட தான் கூட்டம் ஜாஸ்தி ஆகுது. Hey, sit down man. We are going to go. நில்லு கியூல நின்னு வராம என்ன அவ்வளவு அவசரம்?
சித்ராமா கையில செருப்படி வாங்கிச்சு, மாரியம்மா கோயில்ல மாவிளக்கு போட்டு, முருகன் கோயில்ல முடி காணிக்க குத்துட்டு, மார்னிங் ஃபிளைட்ல மாஸ்கோ போன சித்ராமா. Yeah, of course. Wow, சித்ராமா எச்சிட்டு போயிட்டாங்க. I'm very happy. அம்மா நீங்க ஒரு வாட்டி வச்சுட்டு போனா என் புருஷனுக்கு கொரோனா சரியாயிடுமா? சித்திரமா டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு தரிசனம் அவ்வளவுதான். விஐபி டிக்கெட் வாங்கினவங்க மட்டும் பேய் ஓட்டுற இடத்துக்கு வாங்க. இன்னைக்கு நான் புதுசா புடிச்ச வீடு அந்த பெட்டியில போட்டு மூடி வை. செம்மணி கணேசன், நம்பியாரு, சுருளிராஜா, தலைவர், சாவித்திரம்மா. அம்மா எல்லா பெட்டியிலையும் விஐபி போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்களே, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆப்பிரிக்கா அதிபர் மண்டேலாவுல இருந்து மைக்கேல் ஜாக்சன் வரைக்கும் மண்டையை போட்டவங்க அத்தனை ஆவியையும் நான் மடக்கி வச்சிருக்கேன். எனக்கு பொழுதுபோகாட்டி அத்தனை ஆவியையும் வரவழைச்சு நாட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா ஜாலியா இருப்பேன். நேத்து ராத்திரி கூட சிலுக்கு சுமிதா ஆவியை என் மேல ஏத்திக்கிட்டு நேத்து ராத்திரி அம்மான்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். எப்பா செம்ம மஜா பார்ட்டியா இருக்குப்பா. தெரியுது. பேசாம இதுகிட்ட என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். சில்க் சுமிதா ஆவி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட தானே தொடப்ப கட்ட பிஞ்சிரும். மூடிங்க நில்றா. நீங்க எல்லாம் எதுக்காகடா இங்க வந்திருக்கீங்க? ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா உங்களுக்காக இல்ல, நான் ஆனந்தமா விளையாடுறதுக்கு எனக்கு 5 ஆவியங்கள் கிடைக்கிறதுன்றதுக்காக ஒத்துக்கிறேன். ஏய், இந்த பொம்பளைய நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோம்டா. இதுகிட்ட உண்மையிலே ஒரு பவர் இருக்குது. இல்லைன்னா எம்எஸ்ஆரும் வைரமணி இவளை தேடி வர மாட்டாங்க. இவளை எப்படியாவது நம்ம மடக்கணும். என்ன பண்ணலாம்? மௌன உள்ள இருக்கிற செருப்படி சித்தர் யாரும் சொல்ல நினைச்சுக்க. அழுத்தன்னா ஊத்து வந்து வெளியே கொப்பிச்சு சொல்றேங்க, கையெடுங்க. சொல்றா. கட்ட பொம்மனோட 8வது வாரிசு கெட்ட பொம்மை. அவரோட ஒரே பொண்ணு தான் இந்த பொம்மி. பொம்மியா? ஆமாங்க. பிளாஸ் பேக் இருக்குதா? பெரிய பிளாஸ் பேக். சொல்லு பாப்பா. அதோ அங்க பாருங்க. குதிரை ரொம்ப புதுசா இருக்குது. ஆனா மேல உட்கார்ந்து வருது ரொம்ப பழசா இருக்கேடா. நான் என்னங்க பண்றது? நீ எதுவும் பண்ணாத. மேல சொல்லு. மறுபடியும் அங்க பாருங்க. என்ன அந்த அம்மா கொம்பு வச்சு ஜாக்கெட் சொல்லிருக்காங்க? அது அம்புங்க. இன்னும் அந்த அம்மா தன்னை ஒரு ராணியாவே நினைச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு எடுத்து போட்டுக்குவாங்க. லூசுத்தனமா வில்லு விளையாட்டு கூட விளையாடுவாங்க. அந்த நேரத்துல தான் இந்த அரலூசு வாழ்க்கையில இன்னொரு முழு லூசு என்ட்ரியானா. நீ சொல்லாத, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பார்த்தால் பாகுபலி பிரபாஸ் மாதிரியே தெரிகிறீர்கள். நீங்கள் மட்டும் என்ன, அனுஷ்காவை அப்படியே உரித்து வைத்தது போல் இருக்கின்றீர்கள். சிரிப்புதான் கொஞ்சம் கோவை சரள. ஆரம்பிக்கலாமா? எதை? வில் வித்தை. யுவராணி, நான் விரல் பிடித்தால் மறுமுகம். ஒரே ஒரு ஊரில் பலா பொழந்ததை பார்த்தீர்களா? வில் வித்தையில் வல்லவரோ? தத்தை அருகில் இருந்தால் வித்தை தானாக வரும். சம்மதித்தால் மெத்தை வரை தொடரும். வித்தை தத்தை மெத்தை. அரச குடும்பத்தை சார்ந்தவரோ? சேர வம்சத்தை சார்ந்தவன். எவ்வளவு ஜர்க்கு? அரச குடும்பத்தை சேர்ந்தவரை தான் மனம் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். அது நடக்காது யுவராணி. யாரடா அது? என்ன செய்தாய்? யுவராணி, இஞ்சி இடுப்பில் கை வைத்ததால் நான் நெஞ்சில் குறி வைத்தேன். குறி வைக்க வேண்டியது நெஞ்சை அல்ல. அந்த கட்டிங் நடந்த அன்னைக்கே அவங்களுக்கு வெட்டிங்கும் நடந்தது. மித்ரா, வீடியோ கட் பண்ண ஸ்ட்ரைட் ஆடியோக்கு வா. அதாவதுங்க, அவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது தான் தெரிஞ்சது அவன் சேர வம்சமே இல்ல, டைரக்டர் சேரனோட ரிலேஷன். செருப்பால அடிச்சு அவனை துரத்திட்டு ஒரு சித்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து செருப்படி சித்தரா மாறிட்டாங்க. அப்போ ஓடி போன புருஷன் எங்க போனா? அவன் இன்னொரு சித்தர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து விளக்கமாறு சித்தராகி ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டான். அப்போ இந்த செருப்படி சித்தரை அடக்கணும்னா அந்த விளக்கமாறு சித்தரை நம்ம மடக்கணும். கரெக்ட்.
బాలకృష్ణ నాగార్జున పవన్ కళ్యాణ జూనియర్ ఎన్టీఆరాయ రవితేజ అల్లు అర్జున విజయ్ దేవరకొండాయ నమః. జరగండి జరగండి ஜரு பட்டு கொஞ்சம் கட்டின புது விளக்குமாறு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காளே இவளை இன்னைக்கு பெருக்கிற வேண்டியதான். நம்ம பிளான் படி கேம் ஆரம்பிச்சிட்டா. சுவாமி, உங்களுக்கு எப்படி விளக்கமாறு சித்தர்னு பேர் வந்தது? விளக்கமாகவே சொல்கிறேன். உன்னை போன்ற அழகான பெண்களை கூட்டுவேன், அங்கங்களை வகுப்பேன், அங்கங்கே பெருக்குவேன். வார்த்தை விளையாடுகிறதே. மன்னர் வம்சமோ? ஆம், மங்குனி பாண்டியர் வம்சம். அப்பா நல்லா நடிக்கிறாப்பா. நல்லா நடிக்குதான்பா, ஆனா சான்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. கூடவே அப்பங்காரம் வந்தா எப்படி கிடைக்கும்? நீ மட்டும் என்னுடைய பிரதான சிஷ்யானால் என் ப்ராப்பர்ட்டியில் பாதி எழுதி வைக்கிறேன். மீனாட்சி சுவாமி, அது என் பாக்கியம். கையருகில் கைலாசமா? என்னையா பணம் உள்ள பச்சைக்கண்ணு தொடையில ஏறி உக்காண்டா? ஏய், இவளுக்கு ஒரு ஹீரோனி கேரட் ரோல் கொடுத்தா இவ்வளவு கேவலமா பண்ணுகிறா. வாடா போலாம். இவா இப்பதான் மடியில உட்காந்துக்கிறா. அடுத்து என்ன நடக்குதுன்னு இங்க அவளை உன் லைனுக்கு கேட்கலான்னு பாக்குறியா? வாடா. தனி நாடு, தனி தீவு, தனி கொடி என்று செட்டில் ஆகி விடலாம். தொங்க விட்டு தொடப்பகல்ல அடிப்பேன். இறங்கடி. சேராட்டா கம்பியில உட்காந்துக்கிற உன்னை எதுக்கடி அமிச்சா? இவன் கூட சேர்ந்து நடிக்க சொன்னா வெளியில பொறுக்கிறதுக்கு ஷெட்யூல் பண்ணுகிறியா? ஆசிரமத்திற்குள் ஆண்களா? உடனே அவர்களை அப்புறப்படுத்துங்கள். கொய்யால குப்புற போட்டு மிதிக்கும். அவனை விட்றா. இங்க பார், செருப்படி சித்தர் பூச்சி வச்சுக்கிற ஆவி எல்லாம் வெளியே எப்படி விடுறது உனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லலன்னா மாலத்தீவுல மஜா வந்தல அந்த வீடியோ வெளிய விட்டுருவேன். ப்ளீஸ், ஏற்கனவே யூடியூப்ல மீம்ஸ் போட்டு நார் அடிச்சிட்டு இருக்காங்க. தெரியுதுல்ல? அப்ப நாங்க போட போற ஸ்கெட்சுக்கு நீ கோஆபரேட் பண்ணணும்.